காலங்காலமாய் கண்ணி மைங்களே நெஞ்சு நீ சொல்லி பாடுதே. பாரம்பரிய எங்கள் வீட்டில் மாடு கறக்கும் போதெல்லாம் ஒரு மண் சட்டியில் இருக்கும் தயிர். அப்படியே கரண்டி விட்டு அழுனோம்னாக்கா அப்படியே ஐஸ்கிரீமோட அப்போ பயங்கரமான இதில் வரும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கும் தயிர்? அன்றைக்கி தயிர் சாப்பிட்டு வெளியே போனால் வாசம் அப்படி இல்லை, அப்படி அடிக்கும் தயிர் வாடை. ஆமாம், இன்றைக்கி தயிர் சாப்பிட்டு போனோம்னா வாய் நாருது. இன்றைக்கி அதே தயிரை சாப்பிட்டு நம்ம வெளியில் போனோம்னா வாய் கும்பி வாடை அடிக்குது. அப்போ எந்த அளவுக்கு கெமிக்கல் உடம்புல ஆள்கால் இதாகுது இந்த இதில் பாருங்க. ஆமாம், என்ன செய்ய அவள் பண்ணது நமக்கு இதாகவே இருக்கும். ஊறுக்காய், பச்சை மிளகா, ஊறுக்காய் மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், இத்தனையும் இந்த காலை உணவு திட்டத்துக்கு நம்ம எடுத்து வரோம். பத்தாவது மோர் மிளகா, காலை உணவு திட்டம். ஐயோ, முத்துவேலு ஸ்டாலின், முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் போட்டது இல்லை, இதுதான் பாரதி வரியில் விதை. ஆமாம், காலங்கண்ட போகும் பொழுது நீரம் விட்டு, அதாவது கொஞ்சம் ஊர் கமலாட்சம் போட்டுது இல்லை, கொஞ்சம் தொட்டணும். பச்சை மிளகா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம்.